அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 31, 2024 இந்த ஆண்டின் கடைசி நாள். அது நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் இந்த நாள் முடியக்குள்ள அடுத்த நாள் புது வசந்தம் பிறக்கக்குள்ள நம்மளுக்கு அனைவருக்கும் அனைத்து சுகங்களும் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைகள் வாழ அனைவருக்கும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. இன்று கீழ் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:12 வரை மூலம், பின்பு பூராடம். திதி இன்று காலை 5:03 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி. ராசி மேசம், ரிஷபம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 to 2:45, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் இன்று வடக்கு. கருத்தில் கொள்ளுங்க. சூலம் இன்று வடக்கு. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். ராசியை பொறுத்து மட்டும் பொருந்தும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் ராசி மேசம். மேசத்தை பொறுத்து மட்டும் இன்று நாளாக அவங்களுக்கு சிறப்பாகுது. இன்று அவங்க எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டலாம். அவங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாகவும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் தான் இன்றைய நாள் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் இந்த நாளில் வெற்றி பெறலாம். உங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் இந்த நாளில் கிடைக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்திலையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. மேசத்தை பொறுத்து மட்டும் மிகவும் சிறப்பான நாளாகுது. நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டி அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மேசத்துக்கு சந்திராசம் இருந்தாலும் ஒரே ஒரு நட்சத்திரம், அதாவது ஒரே ஒரு பாதம் ஒன்று தான் இருக்குது. அதனால சந்திராச பாதிப்பு மேசத்துக்கு அவ்வளோ இருக்காது. சிறு கவனம் தேவை. அது அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக நாளாகவும் உங்களுக்கு உள்ள திறமையை வெளிக்கொண்டு வர நாளாகவும் தான் இந்த நாள் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு அமைந்துக்குது. அதை கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் செலவிட்டீங்கன்னா உங்களுடைய, அதாவது இந்த நாள் பொன்னான நாளாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 2வது ராசி ரிஷப ராசி. இவங்களுக்கும் நாள் சிறப்பாகுது. எல்லாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் இவங்களுக்கு ஒரு இன்பமும் சுகமும் இருக்கும். அலுவலகத்திலையும் சுகமான நாளாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இல்லத்திலையும் சுகமான நாளாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். கணவன் மனைவிலையும் ஒற்றுமை அதிகம் இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகிட்டையும் பாராட்டும் அன்பு பெறுவீங்க. கருத்தில் கொள்ளுங்க. ரிஷபத்தை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமையாகுது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டலாம். உங்களுடைய எண்ணங்கள் இன்ற நாளில் நிறைவேறலாம். கருத்தில் கொள்ளுங்க. இருந்தாலும் இந்த சந்திராசம் இருக்கிறதுனால, முழு சந்திராசம் இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் கவனமாக வண்டி வாகனத்தை பயன்படுத்தணும். போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து கையாளணும். வண்டியை ஓட்டக்குள்ள, அதான் வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் பிரேக் இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, அனைத்தையும்
செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த வேலையை அது செய்யும். அதிலிருந்து நம்ம காத்துக்கொள்வது நம்முடைய வேலை தான். ஏன்னா சந்திராஷ்டிரம் மன உளைச்சல், மன அமைதி, உடல் வியாதி அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த சந்திராஷ்டிரத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நாள் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அவங்கள் இன்று புகழின் உச்சிக்கே போவாங்க. வெற்றிகளும் அவங்களை தேடி வரும். இன்று ஒளிமயமான எதிர்காலமாக தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அவங்கள் இந்த நாளில் 100% ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மதிப்பு மரியாதை கூடும், அன்பும் கிடைக்கும். மேலதிகாரிகிட்டையும் பாராட்டை பெறுவீர்கள். இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று அன்பு மொழியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய வேலையை பார்த்து புகழும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வெற்றியும் உங்கள் காலடியில் கிடைக்கும். கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவிடுங்க. மிகவும் அருமையான நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை சரியான முறையில் கையாண்டிங்கன்னா இந்த நாளில் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாளாக உங்கள் அமைந்து அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற்று ஜெயிச்சு காட்டலாம். கருத்தில் கொண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு சிறப்பான நாள். கடகத்தை பொறுத்து மட்டும் அவங்களுக்கும் நாள் இன்று சிறப்பாக இருக்குது. மிகவும் அன்பு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள். மேலதிகாரிகிட்டையும் அன்பும் பாசமும் பாராட்டி பெறலாம். கருத்தில் கொள்ளுங்க. அவங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் நீங்கள் இன்றைக்கி விளங்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. வீட்டிலையும் கணவன் மனைவிடைய ஒற்றுமைக்கு குறை இருக்காது. இன்று நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தும் அன்பும் பாசமும் இன்று அதிகமாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கடகத்தை பொறுத்து மட்டும் இன்று அருமையான நாள். வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த சிறு தொழில் செய்வர்களுக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. தொட்டத்துக்கெல்லாம் செலவு ஏறக்கூடிய நாளாக தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சுக்குது. அதன் அடிப்படையே இந்த நாள் செல்லும். அதனால் எந்த வேலையை செய்தாலும் மிகவும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இந்த வேலையை செய்தால் தான் உங்களுக்கு இந்த நாள் அதனால் செலவுகள் இல்லாத நாளாகவும் விரயங்கள் ஏற்படாத நாளாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இல்லைனா மணல் சோர்வு தேவையில்லாத விரயங்கள் உங்களை தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பொறுத்த மட்டும் வார்த்தைகளை கவனமாக உபயோகிக்கணும். இல்லைனா பேசாமல் அமைதியாக இருந்துடணும். ஏன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே கோபம் அதிகமாக வரும். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு உள் மனசு சொல்லின்னு இருக்கும். அதை கட்டுப்படுத்தினா மட்டுமே இன்றைய நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறந்த நாளாக அமையும். நீங்கள் இந்த நாளை எந்த அளவுக்கு மன அமைதியோடும் மௌனத்தோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களை வெற்றிக்கு தரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கணவன் மனைவிடையும் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் இடத்திலும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை சிம்மராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக கையாளணும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் இன்று மாற மாட்டீங்க, உறுதியாக அனுப்பிங்க. இதை நம்ம ஜெயிச்சே காட்டணும்னு சொல்லி அந்த உறுதித்தன்மை உங்களுக்கு அதிகமாக தரக்கூடிய நேராக தான் இந்த நாள் இருக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கணவன் மனைவிடையும் விட்டு கொடுத்து செல்லணும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். மேல் அதிகாரிகிட்டையும் பணிவாகவும் மரியாதையும் நடந்துக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கும். புது வருஷம் அனைவருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை தரத்துக்கு காத்துன்னு இருக்குது. இது வருடத்து இறுதி நாள் என்பதால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் செல்வத்துக்கும் குறை இருக்காது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் உங்களுக்கு சுமாராக இருக்குது. சுமாரான நாளாக இருந்தாலும் வாழ வைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நீங்கள் எந்த இடத்தில் ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அந்த உதவி
உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்திருந்தாலும் இன்று அந்த வேலை நிறைவேறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை, அதாவது அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். கருத்தில் கொடுங்க. சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். மேல் அதிகாரிகளை மதிப்புடன் மரியாதையுடனும் அவங்கக்கிட்ட கையாளணும். கருத்தில் கொள்ளுங்க. கவனம் தேவை. ஏன்னா துலா ராசிக்காரர்கள் ஆளும் தன்மையில் இருப்பாங்க. அவங்க அதாவது இந்த ஆளும் தன்மை கொண்ட கிரகம் தான் துலா ராசிக்காரர்கள். ஏன்னா அந்த சக்தி துலா லக்னத்துக்கும் துலா ராசிக்கும் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் நீங்கள் இந்த நாளை யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனமாக பேசணும். ஏன்னா அடுத்த வர நாள் உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. துலா ராசியை பொறுத்து மட்டும் வாழ்வளிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் மிகவும் கவனமான முறையில் கையாண்டு இந்த நாளை சிறப்புடன் செலவழிக்க வெற்றி உங்களை தேடி வரும். விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு உயர்வு, பதவி உயர்வு அனைத்தும் ஏற்புடைய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று அனைத்திலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். நட்பு வட்டாரங்களும் விரிவடையும். கணவன் மனைவியும் ஒற்றுமை ஏற்படும். சக ஊழியர்களுடைய அதாவது அலுவலகத்திலும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பும் பாசமும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க. இன்று முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருப்பதால் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் அதுக்கு ஏற்ற போல் பயன்படுத்திக் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு தொய்வு இருக்கும். சுறுசுறுப்பு இருக்காது. மனம் சோர்வோடு இருக்கும். உடல் வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு வேலையை செய்யக்குள்ள உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மிகவும் சோர்வான முறையில் செய்வீங்க. அதுக்கு உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி ஆளுங்க இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த நாளை பொறுத்து மட்டும் உங்களுக்கு சோர்வான நாளாக அமைஞ்சிருப்பதால் அடுத்தவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும். தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று கவனம் தேவை. யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனமாக பேசணும். இல்லத்திலையும் கணவன் மனைவியை பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்றா போல் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த நாள் சிறப்பு மிக்க நாளாக அமையிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். நிறையா பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்வாங்க. அதன் அடிப்படையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் செல்லக்கூடிய நாளாக இருப்பதால் நீங்கள் மிகவும் கவனமாக முறையில் நீங்கள் இந்த நாளை செலவிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருப்பதால் எதுக்கெடுத்தாலும் மறைந்து இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு போனாலும் தடங்கள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று முழுக்க முழுக்க உங்களுக்கு நாள் சரியில்லாததால் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் கவனத்தோடு இருக்கணும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட கவனமான வார்த்தைகளை உபயோகிக்கணும். மேலதிகாரிகிட்டையும் பகைச்சிக்காம அவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்களுக்கும் அனுசரித்து போகணும். இல்லத்திலையும் கணவன் மனைவியுடைய பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மிகவும் கவனமான முறையில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கருத்தில் கொடுங்க. மிகவும் நிதானமாக இருக்கணும். பிள்ளைகளிடத்திலையும் பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க இன்று மிகவும் கவனமாக செலவழிக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதனால் அமைதி தேவை, பொறுமை தேவை, தொழில்நுட்ப கருத்து போல தொழில்நுட்ப உள்ளம் தேவை. கருத்தில் கொள்ளுங்க. உள்ளம் போல் மனம் போல் மாங்கல்யன்னுவாங்க. உங்களுக்கு இன்று உள்ளம் போல் வாழ்க்கை. நீங்கள் இந்த நாளை வெற்றிகரமாக செலவழிச்சிங்கன்னா வரக்கூடிய புதிய வருஷம் உங்களுக்கு ஏகப்பட்ட வசதிகளை தரக்கூடிய நாளாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய 2025 மிகவும் சிறப்புமிக்க நாளாக மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் அமையும். அவங்க அனைத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க. கருத்தில் கொள்ளுங்க. மகர ராசிக்காரர்கள்
இந்த நாள் அதன் அடிப்படையில் செல்லும். பொறுமை தேவை, கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை, மெயினாக அமைதி தேவை. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். நாள் சுமாராக தான் இருக்குது. சக ஊழியர்கிட்டையும் உங்களுக்கு போட்டி ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே போட்டி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. போட்டின்னா நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா, நீ சொல்கிற வார்த்தை மீனா நான் சொல்கிற வார்த்தை மீனா, நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்காத, அது அடிப்படையில் தான் இல்லத்தில் இந்த நாள் செல்லும். அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இந்த நாளை கையாளணும். ஏற்கனவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி நடந்திருக்கிறதுனால அது முடிகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. இன்னமும் 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதம் முடிஞ்சிச்சுன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் பாத சனி தான் ஏற்படும். அந்த ஜென்ம சனியிலிருந்து விடுபடலாம். இந்த ஜென்ம சனியில் படாத பாடு கும்பராசிக்காரர்கள் பூர்வ ஜென்ம பலனின் அடிப்படையிலும் உங்களுடைய முன்னோரின் அடிப்படையிலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரத்துக்கு உங்களுக்கு காரணம். யாராக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும். அவங்க இந்த 2.5 வருஷமா, அதான் 2.5 வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. 2.25 வருஷமா என்ன பாடுபட்டுக்குன்னு அவங்கவுங்க அனுபவிச்ச கும்பராசிக்காரர்கள் தான் தெரியும். கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் முடிகிற நாளாக இருப்பதால் மிகவும் கவனம் தேவை. தேவையில்லாமல் பிரச்சனைகளில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாமையும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மீன ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் கவனமாக இருக்கணும். எங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா, அதான் ஏதோ ஒரு விஷயமா வெளியில் செல்றீங்கன்னா முன்கூட்டியே கிளம்பிடணும். ஏன்னா இன்று முழுக்க முழுக்க உங்களுக்கு தாமதம் ஏற்படைய நாளாக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால் அலுவலகத்துக்கு செல்லனாலும் விரைவில் கிளம்பிடணும். இல்லை வேறு எங்கேனாச்சும் இப்போ ஊருக்கு போகிறீங்கனாலும் கொஞ்சம் சற்று முன்னாடியே கிளம்பிடணும். ஏன்னா தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் மதிப்பும் மரியாதை குறைவாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மேலு அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிகிட்டையும் வீட்டில் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபடலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு விரய சனி நடந்துருக்குது. அது கருத்திலேயே அடிப்படையிலேயே இந்த நாள் செல்லும். ஏன்னா நாளின் நிறைவு நாள் என்பதால் அதிகமான விரயத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நான் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்லிட்டேன். அது ராசியின் அடிப்படையில் பொருந்தும். நட்சத்திரம் தசாபுத்தி அடிப்படையில் மாறுபடும். எந்த கிரகமாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யும், ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்யும். அது பாவ கிரகமோ இல்லை சுப கிரகமோ. இப்போ குரு 100% நல்லது, அதாவது நல்ல குணம் உடையவர். ஆனால் ஒரு லக்கணத்துக்கு அடிப்படையில் அவர் மாற்று கருத்தை தான் செய்வார். இப்போ சனி பகவான் 100% கெட்டவர். ஆனால் லக்கணத்தின் அடிப்படையில் அவர் நல்லது செய்வார். கருத்தில் கொள்ளுங்க. சனி பகவான குரு பகவான் தான் ஒருடைய வாழ்க்கை தரத்தை 100% தீர்மானிக்கணுங்க. இவங்களுக்கு மேலே நீதிபதியாக நிற்கிறது தான் சூரியன். அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமையுது. இன்று இந்த வருடத்தின் நிறைவு நாள் என்பதால் அனைவரும் பொறுமை காத்து அமைதி காத்து யார்கிட்ட எந்த வார்த்தை பேசுகிறேன்னு மிகவும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களும் இந்த நாளில் ஜெயிச்சு காட்டலாம். வரக்கூடிய புது வருஷத்தோ அவங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் மிகவும் சிறப்பாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச புது புது கருத்துக்களை தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.